நாம் ஒருவருக்கா ஒருவர் என்கிறதான தலைப்பிலே தியானித்து வருகிறோம். குறிப்பாக பெண்களை நாம் நினைவில் வைத்து அதை செய்கிறோம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏற்கனவே லாஸ்ட் டைம் பார்த்தோம். நம்ம ரோமர் 12:5 நம்ம ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஸோ அது ஒரு சரியான பொறுப்புள்ள ஒரு உணர்வு, உத்தரவாதம். ஒருவருக்கொருவர் நீங்கள் அவயவங்களாக இருக்கிறீங்க. எல்லா ஜெபத்துக்கு பின்னே சிறிதும் பெரிதும் முழுமையான மாற்றம் ஏற்பட நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏற்படும் அளவுக்கு, ஏற்பட்டு கொண்டிருக்கிற அளவுக்கு, ஏற்பட வேண்டிய அளவுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய ஈடுபாடு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் போராடி கொண்டு தான் இங்கே வருகிறேன். அதை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை, துக்கம், வெக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எனக்கு தேவையில்லைன்னு ரொம்ப வருஷங்களாகவே நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் எதை நான் கடினப்படுத்தியோ பூதாகரப்படுத்தியோ காண்பிக்கவில்லை. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு இரக்கமாக செய்ய இருக்கிறார், உண்மையாக செய்ய இருக்கிறார், வல்லமையாக செய்ய இருக்கிறார். வாக்கு தத்தத்தின் உண்மை நிமித்தம் அதை செய்ய இருக்கிறார். என்றாலும் மறுரூபம், மாற்றம் என்பதை தேவன் நிராகரிக்கவில்லை. God expects us to change. வேதத்தை நம்ம வாசிக்காததுனால கடவுளை வழிகளெல்லாம் நம்ம ரொம்ப தப்பாகவே எண்ணம் கொண்டுறோம், குறைவாக எண்ணம் கொள்கிறோம். ஐ திங்க் பைபிள் ஸ்டடியில் கூட சொன்னேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் God is not after our opinions. நம்ம என்ன அபிப்பிராயப்படுறோம் என்பதை பற்றி ஆண்டவர் காத்திருக்கிறதே இல்லை. அபிப்பிராயத்துக்காக காத்திருக்கிறதே இல்லை. அபிப்பிராயம் தெரிவித்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லை, அவர் அவமதிக்கிறாருங்கிறத. அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. ஒன்றுக்கு என்ன 1000 அபிப்பிராயம் சொல்லலாம். பட் God is not ready to listen to such comments. அதில் தான் நம்ம உடனே முகம் கொண்டுறோம். தேவன் எதிர்பார்க்கிற அந்த மனமாற்றம், அந்த மறுரூபம், ஜெபம் மறுரூபப்படுத்த வேண்டும். இயேசுவோடு நடக்கும் நடை நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும். கிளியராகாத எல்லா கோப்புகள், ஃபைல்ஸ்னு சொல்கிறாங்களே, அரசு கோப்புகள், நம்ம போட்ட எல்லா வழக்குகள், இதெல்லாம் கிளியர் ஆகாமல் எப்படி தேசம் முன்னேறும்? ஆட்சி மாறலாம், ஆட்சி பீடம் மாறலாம், ஆட்சியாளர்கள் மாறலாம், அதான் மேட்ரு. அது மேட்ரு இல்லை. யாரோ வந்தாங்க, பிரச்சனையை தீர்த்தாங்க. யாரோ வந்தாங்க, மகாராசனா ரோடு போட்டு கொடுத்தான், சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ணான், ஆற்று தண்ணி கடைசி குடியிருப்பு பகுதி வரைக்கும் வரும்படி உதவி செய்தான் அப்படின்னு தான். அது யார் செஞ்சால் என்ன? ஸோ இதை நாம் பார்க்கணும். நாம் வெறும் சர்ம எழுச்சி அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு எழுப்புதலுக்காக, மாற்றத்துக்காக ஜெபிக்கிற நாம செயலற்று போக செய்கிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பெண்களான உங்களால் எவ்வளோ செய்ய முடியும்? உங்களுக்கே நீங்கள் செய்ய முடியும். உங்களை ஆண்டவர் வச்சுருக்கிற சமுதாயத்துக்கு செய்ய முடியும். உங்களை வச்சுருக்கிற குடும்பத்துக்கு செய்ய முடியும். நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு போகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் தன்னகப்படுத்தி கொண்டிருக்கீங்க. 100 பெண்களில் 95% பெண்கள் மனம் முடிக்க தான் விரும்புகிறாங்க. மனம் முடிக்க தான் முடியுது. அது தேவ கிருபையெல்லாம் ஒரு பெண் மனம் முடிக்காமல் தனிமையாக வாழ முடியாது. ஒரு ஆணும் அப்படி தான். அந்த வரம் பெறாவிட்டால் we cannot remain celibate. அப்படி இருக்க, உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்களே ஒரு பெண்ணாக இருக்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வரணும், மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு ஒத்த காலத்தான் நிற்கிறீங்க. ஆஸ் அ உமன், ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் an elder sister. So constantly opting out for change, மாற்றத்துக்காக, உறவிலே மாற்றம், உறவிலே வளர்ச்சி, முன்னேற்றம், ஐக்கியம், பந்தம், இவர்களுக்காக
நீங்கள் நாடத்தான் தேடத்தான் செய்யுது. கடவுள் கத்திரிக்காயெல்லாம் ஒரு பக்கம் கடாசிட்டு ஸ்ட்ரெயிட் அவே யூ ஆர் வயர்ட் ஃபார் சச் திங்ஸ். அப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த குடும்ப கட்டு மாதிரி நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கேன் ஒருவருங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறதில்ல. நாமே வீட்டில் உள்ள பெண்களாக இருக்குமே, ஒய் டு வி நீட் another woman in our family நீங்கள் யோசிக்கிறதில்ல. சரியான பாயிண்ட் யோசிச்சிங்களா? ஸோ இது லோக்கலாக உங்களுக்காக அப்ளை ஆன ஒரு விஷயமா இருந்தாலும், கிறிஸ்துவின் மணவாட்டி என்கிற சபையின் அளவிலே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த சவால் இருக்கத்தான் செய்யுது. we need God, God needs us. இந்த மாற்றம் நமக்கு தேவை, இந்த மறுரூபம் நமக்கு தேவை. வளர்ச்சி இல்லாமல் உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்ணாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது உங்களை பெற்றவங்களுக்கு பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும், சங்கடம் இருக்கும். அதனால் அன்பு இல்லாமல் இருக்காது, பாசம் இல்லாமல் இருக்காது, கடமை உணர்ச்சி இல்லாமல் இருக்காதுலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. சராசரியாக இருக்கும். ஏட்டிக்கு போட்டியாக வாழ்கிறவங்கள பற்றி நமக்கு என்றைக்குமே கணக்கு இல்லை. அடிப்படை மனிதனையும் கொண்ட எந்த ஒரு தாயும் ஊனமுற்ற ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டேன்னு சொல்லி நிராகரிக்கிறது இல்லை. குப்பை தொட்டியில் தூக்கி போகிறவங்கள பற்றி நமக்கு பேச்சு இல்லை. உலகம் நிறம், அழகு, திறன், வளர்ச்சி, வடிவம், ஜாதி, நம்முடைய நாட்டை எடுத்துக்கும்போது அந்த கொடுமை சொல்லனா ஒரு துயர். அப்புறம் அந்த பொருளாதார பின்னணி, இதெல்லாம் பொறுத்து ஒரு குழந்தை வீட்டில் பெறாதனால அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு சொல்லுவாங்க, அவன் பிள்ளையிலேன்னு ஒப்பாரி வச்சு வயிற்றுலேயும் வாயை அடிச்சுக்கிட்டு அரச மரத்தெல்லாம் சுற்றி வர போக, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் நீ பிள்ளையாக பிறந்துட்டியே ஏதோ ஒரு சினிமாவில் பாடுவான். அதுபோல் பிறந்த பிள்ளைகளை பற்றி சராசரியான ஒரு தாய், ஒரு பெண் மனதில் 1000 பாரமும் போராட்டம் இருந்தாலும் அந்த பிள்ளையை எவ்வளோவாக நேசிக்க முடியுமோ, எவ்வளோ தன்னை தந்து நேசிக்க முடியுமோ நேசிக்கிறாங்க. அந்த பிள்ளை மாற்றம் காண வேண்டும், அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், அந்த பிள்ளைக்கு ஹைலி ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. நம்ம ஜபமும் அப்படி தான். இட் இன்க்யூபேட்ஸ் அஸ். ஒரு கோழி முட்டையை ஒரு பெட்டக்கோழி அடகாக்குறது போல் கர்த்தருடைய இந்த பலவிதமான அனல் கொண்ட சோதனைகள் ஊடாக தேவன் நம்மை கிறிஸ்துவின் மணவாட்டியாக உருவேற்பட அனுமதிக்கிறார். God allows all kinds of trials and temptations and testings that we may become a full-fledged bride of Christ. இது பிரசங்க வாக்கியத்துக்காக சொல்லலை. புத்தியை மேய விடாதீங்க, பரலோகமோ பூலோகமோ உட்காராதீங்க. ஜபம் பண்ணி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். பேசி பழகுறோம்ல. ரிட்டார்டட் சில்ட்ரனாக இருந்தால் கூட, ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனாக இருந்தால் கூட தாய் பிள்ளைகளோடு நல்லா பேச முடியும், தகப்பன் பிள்ளைகளோடு நல்லா பேச முடியும். யூ கேன் பி வெரி கம்யூனிகேட்டிவ். அதெல்லாம் அங்கே அதுக்கு என்ன ஒரே திறமை, நேரம், தியாகமாக நேரம் செலவழிக்கிறாங்க. பார்க்கும்போதெல்லாம் பிள்ளைய அரவணைக்கிறாங்க, பார்க்கும்போதெல்லாம் கனிவை பொழிகிறாங்க, கண்களாலும் சமிக்கைகளாலும் அரவணைக்கிறாங்க, முத்தம் செய்கிறாங்க. தே ரீஅஷ்யூர் த பாய் ஆர் கேர்ள். கணக்கு வழக்கலாமல் போகும்போது நம்மள ஹாய் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சைல்ட் கெட்ஸ் கான்ஃபிடென்ஸ். நம்ம செய்கிற இந்த ஜபங்களை எல்லாம் வாட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் டு யூ ஹேவ் வித் காட்? தேவனோடு கூட உங்களுக்கு என்ன பந்தம் இருக்குது? தேவனோடு கூட உங்களுக்கு என்ன பிணைப்பு இருக்குது? தட் யூ வாண்ட் டு சேஞ்ச், தட் யூ see yourself சேஞ்ச். மறுபடியும் மாறுறீங்க. குணம், நிறம், பொறுப்பு, புரிதல் எப்படி இருக்குது? நீங்கள் ஒருவருக்கு ஒரு அவயங்களாக இருக்கிறீங்க. சர்ச்சில் கிறிஸ்து தான் தலை, நாம் சரீரம். என்ன ரியலைசேஷன் இருக்குது? ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு பெண்,
திருமணம் ஆகாமல் இருக்க வரைக்கும் நீங்கள் மூத்த மக, ரெண்டாவது மக, எனி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், தென் யூ பிகம் அ வைஃப் டு somebody else. அவயவங்கள் வளர்கின்றன, பெறுகின்றன, மாற்றம் அடைகின்றன. பிள்ளை, குறிப்பாக பொம்பளை பிள்ளை வந்து பிராயம் அடையலைன்னா எப்படி டென்ஷன் ஆகிறீங்க? அந்த டென்ஷனை பற்றி எனக்கு 100% தெரியாது, தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பெருசாக இஷ்டப்படாது. இதெல்லாம் கூட நான் யோசிச்சுலாம் வந்து சொல்கிறதே எனக்கு அவ்வளோ ரொம்ப பெரிய ஆனந்த மகிழ்ச்சியெலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் மை சப்ஜெக்ட். நீங்கள் அதுக்கு பாரப்படணும் பை நேச்சர். இதுக்காக உங்களுக்கு தட்டு தாமால் வச்சு ஒரு மேடை கொடுத்து மைக் கொடுத்து 4 பேருக்கு சொல்லணுங்கிற அறிவில் அந்த மாதிரி உங்களுக்கு அழைப்பு தேவையில்லை. நீங்கள் பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக உங்களை வச்ச நிலையில் எங்கே இருந்தாலும் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். எப்படி வளர்ந்துருக்கீங்க? வீட்டில் கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய சரீரத்தில் ஏற்படுற உருமாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் மூலமாக ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப், ஹவ் யூ ஃபீல் ரெஸ்பான்சிபிள். ஏன் தவிக்கிறீங்க? ஒரு பொண்ணு வந்து அந்த பிராயம் வரலைன்னா why you get so tensed? லீவ் அலோன், அந்த கல்யாணம் ஆகணும், இன்னொரு குடும்பத்துக்கு போகணும், அதை மொத்தம் யோசிக்க வேண்டாம். மற்றபடி யோசிங்க. எவ்வளோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும், அதனால் எவ்வளோ இந்த தைராய்டு வந்தவங்க, அதிலே 4-5 விதமான தைராய்டுக்கு, டயபெட்டிஸ், எல்லா நோய்களுமே ஒவ்வொரு விதமாக வைட்டல்ஸை, நம்முடைய சரீரத்தில் இருக்க உயிரோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உறுப்புகளையெல்லாம் பாதிச்சிருது, பலவீனப்படுத்திடுது. அதனால் நம்ம வந்து ஃபங்க்ஷனலாக சுகமாக இருக்க முடியல. 100% நம்மளுடைய பிரயாசத்தை நம்ம கொடுக்க முடியல. ரொம்ப கேட்குறீங்க, ஆதங்கப்படுறேன்னு ஆத்திரப்படாதீங்க. உங்களை பற்றி ஏன் உங்களுக்கு இன்னும் கூட சொரணை வரல? ஏன் உணர்வு இல்லை உங்களுக்கு? இன்னொருத்தன் சொல்கிறானே, ஒரு ஆம்பளை சொல்கிறானே, எங்கள் அறிவு இத்தனை வருஷமாக ஏன் உங்களுக்கு இல்லை? உங்கள் வீட்டுக்காரை உட்கார வச்சு உங்க கூட இப்படி பேசுகிற மாதிரி நீங்கள் என்றைக்காவது பழகியிருப்பீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது, இத்தனை வருஷமாக பார்க்குறேன். இல்லை, யூ டோன்ட் ஹேவ் சச் அ ரேப்போ வித் யுவர் ஹஸ்பண்ட்ஸ். நோ, நாட் அட் ஆல். நீங்கள் நெஞ்சை படைச்சிக்கலாம், அந்த என்கிட்ட பேசவே கூடாது. உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? உங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸில் உங்கள் வீட்டுக்காரர் பேச முடியுதா? பேசியிருக்காரா? ஹேஸ் ஹி எவர் டிஸ்கஸ் சச் மேட்டர்ஸ் வித் யூ? இங்கே தேவ சமூகத்தில் இந்த பிரசங்க மேடையில் எத்தனை விஷயம் நான் ராணி மரித்து பாட்டு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் உங்களோட பேசியிருக்காரா? நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் அவளை அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் பொம்பளைங்க விஷயம். என்ன கிழிச்சிருக்கீங்க? பொம்பளைங்க விஷயம் என்ன கிழிச்சிருக்கீங்க? என்ன வளர்ச்சி இருக்குது? என்ன பிரகாசம் இருக்குது? என்ன தாக்கம் இருக்குது? என்ன முன்னேற்றம் இருக்குது? என்ன முன்மாதிரி இருக்குது? மகா துக்கம், வெக்கமாக இருக்குது. எத்தனை பெண்களுக்கு நீங்கள் ஒளி விளக்காக இருக்க வேண்டியிருக்கு, விளக்குத்தன்மைகளுக்கு விளக்காக இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்கள பற்றி உங்களால் கண்ணு முழிக்க முடியல. யூ திங்க் ஸோ ஹை ஆஃப் யுவர் செல்ஃப். ஷேம். இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து படிச்சுட்டு சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? வேதத்தையோ, உலக பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையை பற்றியோ, உங்கள் நிலையை பற்றியோ, உங்கள் உடற்கூரை பற்றியோ, உங்கள் மனக்கூரை பற்றியோ. ஆனால் 90க்கு உங்களை 4 பேர் பல்லக்கில் தூக்கி சுமக்கணுங்கிற அல்பத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. உங்களை தூக்கி சுமக்கலாம், அது ஒரு மேட்டரே இல்லை. That is not the end of your life. தரிசனம் இல்லை, கரிசனை இல்லை. மிஞ்சி போனால் ஃபிசிக்கலான சரியப்பிராரமான வசதிகள் உங்களை சுற்றி பிள்ளைகளுக்கு இருக்கணுங்கிற மாற்றம்தான் யோசிக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய முதிர்ச்சியில் என்ன கரிசனை கொண்டு இருக்கீங்க? வளர்ச்சியில் என்ன கரிசனை கொண்டு இருக்கீங்க? அறிவில், அனுபவத்தில், ஈடுபாடில், உழைப்பில் எவ்வளோ ஒரு மேன்மையான படைப்பு நீங்கள். அதெல்லாம் உங்களை சொல்லி ஐஸ் வைக்கிறதுக்கு எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு அது தேவையே இல்லை.
உங்களால் உங்களுக்கே இன்னும் உதவியாக இருக்க முடியலையே. உங்களுக்கே யூ ஆர் நாட் ஏபிள் டு பி ஆஃப் ஹெல்ப் டு யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் ஈச் அதர். ஜெபம், கடவுளோடு பேசுகிற பேச்சு, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய போராட்டத்தின் உத்தி, நெருக்கம், காரணம், தொக்கி இருக்கிற காரணம், அதில் இருக்கிற சதி, அதில் இருக்கிற சபலம், சந்தேகம், சஞ்சலம், சாபம், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டாமா? உலகத்திலே ஒருத்தி தான் எழுமணுமா? ஏதோ ஒரு பொம்பளை கிறுக்கி அவளுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு இருக்கணுமா? ஒருத்திக்கு மாத்திரம் கடவுள் வெளிச்சம் கொடுத்தாரு, அவள் உலகத்தையே தாங்கி சுமக்கிட்டு இருக்கணுமா? நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு மடியில் தாலாட்டு பாடிட்டு இருப்பீங்களா? அதுக்காக உங்களுக்கு ரட்சிப்பு, அதுக்காக உங்களுக்கு அபிஷேகம், அதுக்கு தான் இந்த கூச்சலா, அதுக்கு தான் இந்த ஒப்பாரியா, அதுக்கு தான் இந்த நாடகமா? பிச்சுப்பிடுவேன். வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கேன், சத்தியத்தை சொல்லிகிட்டே இருக்கேன். நெஞ்செழுத்தமாக வாழாதீங்க. உங்கள் மரணத்துக்கு பின்னே உங்களால் ஒரு பருப்பு வேகாது, ஒன்றுத்துக்கு லாயக்கில்லை. நீங்கள் புழுதியோட கேவலம். சாமி பார்த்து திருப்பி எழுப்புனா தான் போச்சு. நான் கடவுளை வேலைக்காரன், சொன்னது தான். என் வார்த்தை உங்களை என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை தொடரும், என் உயிருக்கு பிற்பாடும் தொடரும். நான் சீக்கிரம் போயிட்டேன், நான் சொல்லிவிட்டேன். நான் எரிச்சல்ல சொல்லலை. இவ்வளோ கிருபைகளையும் நன்மைகளையும் சத்தியத்தையும் கொட்டி கொடுத்துட்டே இருக்கோம். கொளுத்து போயிருக்கீங்க, பிரயோஜனப்படாமல் வாழ்க்கையை வீணாக்கிட்டு வீம்புலையும் நெஞ்செழுத்தத்திலையும் சோம்பேறித்தனத்திலையும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறீங்க. ஷேம் ஆன் யூ, ஷேம் ஆன் யூ. எப்படிங்க கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாறுவேன்னு என்ன மாயத்தனமாக ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கீங்க? ஹவு டேர் யூ திங்க் தட் யூ வில் பிகம் அ பிரைட் ஃபார் கிரைஸ்ட்? சொல்லுங்க, உங்களுக்குள்ள அதை தான் நீங்கள் பேசி பார்க்கணும். பேர் ரிப்பேர் ஆகிறதுக்கும் மனசு கெட்டு போகிறதுக்கும் மனசு விட்டு போகிறதுக்குமான புறணியை நிறுத்திட்டு மற்றவளை பற்றியே நிறுத்து பார்த்து பேசிகிட்டே இருக்குது. என்ன கிடைக்கும்? ஏன் எப்படி உங்களோட தைரியமாக யாரான உங்களோட பழகணுங்க. நீங்கள் ஒரு தாய். At the end of the day, someday you are becoming a woman, a mother. Why don't you discover your position? பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம் ரொம்ப அப்படியே திருப்தியில் உட்காந்து நாட்களை நசிச்சிடாதீங்க. நாட்களை எண்ணும் அறிவு உங்களுக்கு தேவை. நாட்களை எண்ணும் அறிவு தேவை. என் மேலே உங்களுக்கு இருக்கிற எரிச்சலை விட நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணுங்கிற எரிச்சல் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் எறிவீங்க. இல்லைன்னா சாம்பலோட கேவலமாக இருப்பீங்க. எல்லா சாம்பலும் உபயோகிக்க முடியுமா? முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் பொசிக்கிட்டா அதில் வர சாம்பலை உபயோகிக்க முடியாது. நம்ம சரீரத்தையோ சருமத்தையோ பாதிக்காத ஒரு சாம்பலை இன்னொரு ப்ராபப்ளி அவசியப்பட்டால் இன்னொரு கெமிக்கலோடு சேர்ந்து தான் நீங்கள் உபயோகிக்க முடியும். என்ன கனவில் இருக்கீங்க? என்ன அறிவில் இருக்கீங்க? என்ன யோசிங்க. ஞான பெண் தான் நீங்கள். நான் உங்களை ஒன்றும் மட்டமாக சொல்கிறதா நீங்கள் சாத்தம் ஓதுனா அதுக்கு நான் கணக்கு சொல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. உங்கள் மேன்மையை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களால் உங்களை வேறு எந்த விதத்தில் ஒரு கண்ணாடி முன்னாடி உங்களை யோசிக்க முடியுது? உங்கள் உள்ளுணர்வை, உங்கள் உள்ளே இருக்கிற மனுஷனை எவ்வளோ பார்க்க முடியுது உங்களால்? அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் இந்த வார்த்தை, அதுக்கு தான் இந்த போதகம், அதுக்கு தான் அவங்க இந்த அழைப்பு, அதுக்கு தான் இந்த ரட்சிப்பு. உங்களுக்கு இருக்கிற அந்த தேவன் தந்த உங்களை படைத்து உங்களுக்கான தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதெல்லாம் ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இப்போ வாசிப்போம். The book of Romans chapter 12 verse 10. நீங்கள் ஒருவருக்கொருவர் பட்சமாக இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இல்லை, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எவ்வளோ இதை பற்றி உங்களுக்கு போராட்டம் இருக்குது.
சகோதர சிநேகத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணி கூறுகிறதிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாலண்டியர் யுவர் செல்ஃப், ப்ரெஸ் யுவர் செல்ஃப், புஷ் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட் டு ஆனர் சம்படி, டு ரெஸ்பெக்ட் சம்படி, டு ப்ரெஃபர் சம்படி. 10 முறை வாசிங்க, 100 முறை வாசிங்க. வீட்டுக்குள்ளே ஒண்டியாக ஒரு பொம்பளையாக இருந்தால் எவ்வளோ உங்களுக்கு போராட்டம் இருக்கும். எல்லாம் ஆம்பளை பசங்களாக பற்றிட்டேன், ஒன்றுமே சொல்லிக்க முடியல. இருக்கிறாங்களே, சொல்கிறாங்களே. ஊழியத்துக்கு வந்தால் எவ்வளோ பாடுகள், எவ்வளோலாம் கேட்க வேண்டியிருக்கு. அடுத்த வீட்டு பொம்பளைக்கிட்ட தான் சொல்ல முடியும், கூட பிறந்த விட்ட சொல்ல முடியாது. ஏன்னா காலம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ அந்த எவ்வளோ காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு விரோதமாக துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதி, வானமுள்ள பொல்லாதாவின் சேனைகள். அது கஸ்டமைஸ்ட் அட்டாக், அது சாத்தானுடைய வேலை. அதையே சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். மனுஷீகத்தில், மனுஷ சுவாபத்தில், ஒரு பெண்ணின் சுவாபத்தில் உங்களுக்கு கூட இன்னொரு பொண்ணே பறக்கலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இது ஒன்லி சன் இன் த ஃபேமிலி. யோசித்து பாருங்கள். ஹூ வில் யூ கோ டு? இருக்கிற காலம் வரைக்கும் அம்மாக்கிட்ட போவீங்க. அம்மா அக்மார்க்காக இருந்தால் உயிர் போகிற வரைக்கும் வீட்டுக்கு வந்துட்டு போ, நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எங்கே போவீங்க? வேறு யார்கிட்ட சொல்வீங்க? உங்கள் அம்மா அப்பா, நம்முடைய அம்மா அப்பா நமக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சராசரியாக இத்தனை நூற்றாண்டுகள், 1000ஆம் ஆண்டு காலங்கள் எங்களை விட பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் தான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க சராசரியாக, ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ். அதனால் அந்த அம்மாவுக்கு தெரியுமா, பெத்த தாய்க்கு, உன்னை பெரிய இடத்துல கட்டி கொடுத்தேன்டி, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் உங்கள் வீட்டுக்காரோட குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், எப்படி சரின்னு தெரியல, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு போ, இவ்வளோதான் அவங்களால சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் வீடு எது? கர்த்தருடைய வார்த்தை தான், வேதம்தான். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நீங்களே தேவனுடைய ஆலயம். அங்கே ஆண்டவரே வர்றாரு. உங்களுக்கு புகுந்த வீடும் இதுதான், பிறந்த வீடும் இதுதான். அல்லேலூயா, praise the Lord. Can you discover the presence of God in you? எத்தனையோ நாளைக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்கு. அவரை சார்ந்து வாழ கற்றுக்கலைன்னா எதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, சும்மா வாய் பேசாதீங்க, பாவத்தை கட்டிக்காதீங்க, பரிசுத்தத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அபிஷேகத்தை பற்றி பேசாதீங்க, ஆராதனை பற்றி பேசாதீங்க, ஜபத்தை பற்றி பேசாதீங்க. How much do you know the Holy Spirit to be your friend, to be your guide, to be your counselor? இல்லைன்னா என்னெல்லாம் நம்பிக்கை இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் பிறக்கும்போது. எங்கள் அண்ணாச்சி இருக்கிறாரு, எங்கள் தம்பி இருக்கிறாரு, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்கா, என் தங்கை இருக்கா, அப்படியே ஒவ்வொரு they want to rely on some relationship. எல்லாம் ஓகே, அது நமக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே இல்லை. ஏன்னா at the end of the day அவங்க அக்மார் அம்மா அப்பா இருந்தாலும், பிள்ளைகளாக அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அவங்களால முடியாமல் போயிடும். உலகத்தின் முடிவு வரையும் நம்ம கடைசி நாட்கள் நம்மோடு கூட வருகிறது இல்லை. தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறு ஏன் சொன்னாங்க? ஒன்ஸ் யூ லேர்ன் டு லிவ் யோர் ஓன் லைஃப், தட்ஸ் அன் இண்டிபெண்ட் லைஃப், அண்ட் தட் இஸ் அ டிபெண்ட் லைஃப், தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் லைஃப். அப்போ உங்களுக்குள்ளே இருக்குங்க, அதாவது பட்சமாக இருங்கன்னா உங்களுக்கு என்னமோ பட்சணம் மாதிரி ஏதோ ஒரு முறுக்க உள்ள வச்சுட்டாரு, அதில் உடச்சி கொடுக்குறேன் இல்லை, உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. யூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் டெபாசிட்ஸ். உங்களுக்குள்ளே சாமி அவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறார். சில முதலீடுலாம் நீங்கள் தொடவே இல்லை. எப்படி உங்கள் கபோர்டில் சில புடவைகள் நீங்கள் தொட்டே பார்த்துருக்க மாட்டீங்க, வாங்கி வச்சதோடு சரி. அது மாதிரி சில நகையை வாங்கியிருப்பீங்க, போட்டே பார்த்துருக்க மாட்டீங்க, கடையில் பார்த்தது தான், அப்புறம் போட்டுக்கலாம், அந்த காரியத்துக்கு போட்டுக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன். சில நேரத்தில் பைத்தியம் மாதிரி உள்ளே போய் எடுத்து பார்ப்பீங்க, இருக்கா இல்லையான்னு, அவ்வளோதான். அதுவுமே என்னன்னு தெரியல அது. பட் யூ ஹேவ். உங்களை கவனிங்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி தான் சொல்கிறேன். அல்பமான உலக பிரகாரமான
என்னது எக்ஸாம்பிளை சொல்லி உங்களுக்குள்ளே விஷயம், உங்களுக்குள்ளே தேவன் வைத்த அந்த இருப்பு, வைத்திருப்பு, நிதி, அதை பார்க்குறீங்களா? அதை பார்க்குறீங்களா? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதர ஸ்நேகத்திலே பட்சமாக இருங்கள். இது ஏதோ ஒரு புஸ்தகத்தில் ஒரு வாக்கியம், நல் வாக்கியம் கூட எடுத்துக்கலாம், வேத வசனமாக எடுத்துக்காட்டினாலும். உங்களால் ஒருத்தர் மேல் ஒருத்தர் பட்சமாக இருக்க முடியுதா? பொம்பளைங்க ஒருத்தி வெடுக்குன்னு பிடுங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த பூனை பராண்டுறதை விட ஏதாவது பலாரம் அரைஞ்சிட்டு போகிறத விட மோசமாக இருக்குது. ஆம் இல்லை? எதுவும் பதில் சொல்ல முடியல உங்களால். ஏன் இதுக்காக நான் பொம்பளை ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் பெண்ணாக தான் இருக்கணும். அதுக்கு தான் உங்களை பெரிய அனந்த ஞானத்தில் உங்களை பெண்ணாக உண்டாக்கியிருக்கார். ஸோ யூ டிஸ்கவர் யுவர் பிளேஸ் அண்ட் லிவ் கோசி, கம்ஃபர்டபுள். உங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல், உங்களுக்கு நீங்கள் தான் கம்ஃபர்ட் ஜோன். தூங்காதீங்க, போய் மூஞ்சி அலம்பிட்டு வாங்க. எனக்கு என்ன, உங்களை பற்றி ஜாம் பண்ணி தியானிச்சா நீங்கள் வாழ்க்கையே புரிஞ்சிக்கவே இல்லையோ. நான் பெரிய ஞானின்னு சொல்லிக்க வரல, இப்படி இழுபறியாக போயிட்டீங்க, பொடி நடையாக போயிட்டேன், வந்துட்டேன், இந்த 2-3 வருஷம் தான் இருப்பேன், எப்போ போவேன்னு தெரியாது, அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிறகு. பட்சமாக இருங்கள், முந்திக் கொள்ளுங்கள். பட்சமாக இருங்கள், முந்திக் கொள்ளுங்கள். ஒரு கனப்படுத்துவதிலே முந்திக் கொள்ளுங்கள். அதெல்லாம் வியாக்கியானம் பண்ண யாரும் எதிர்பார்க்காதீங்க. யூ ரீட் மெனி டைம்ஸ் ஓவர். ஹவ் யூ press yourself to respect somebody. ஒரு பெண் எப்படி மரியாதை செய்யணும்னு கொடுக்கறதில்ல, அப்படி எப்படி வாழ்கிறாளோ அதை பார்த்து தான் பெத்த பிள்ளை கற்றுக்குவான், ஆம்பளையோ பொம்பளையோ. அவங்க கற்றுக்கிறது அம்மாவே மதிக்கிறதுக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்க. ரெண்டாவது அவங்க கொஞ்சம் மேபி ரெண்டாவது வச்சுக்கலாம். அவங்க அப்பாவை, நீங்கள் மனம் முடித்த உங்கள் புருஷனை உங்கள் பிள்ளைங்க மதிக்கலைன்னா முழு காரணம் உங்கள் மேலே தான், முழு காரணம் உங்கள் மேலே தான். நீங்கள் எப்படி தலைகளாக நின்று பார்த்தாலும், எந்த கோணத்துலேருந்து பார்த்தாலும், நீங்கள் எங்கேயோ பயங்கரமாக கோட்டை விட்டுருக்கீங்க, எங்கேயோ பயங்கரமாக பண்டார மாதிரி வாழ்ந்துருக்கீங்க. You have disrespected your husband in so many different ways. So children pick up so fast. நல்லா கவனிங்க, தூங்காமல் உங்கள் புருஷனை எவ்வளோ நீங்கள் உபயோகிச்சுக்கிற ஒரு பொம்பளையாக இருந்திருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க உங்கள் அப்பாவை, உங்கள் ஹஸ்பண்டை உபயோகிக்க மாத்திரம்தான் கற்றுருந்துருப்பாங்க. டாடி டாடி டே அதை வேணும், டாடி டாடி இது வேணும். அவங்களுக்கு ஒரு அப்பா வேணும்னு அவங்க அலைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பாவில் எதாவது நடக்கணும், துட்டு வேணும், ட்ரெஸ் வேணும், அது வேணும், ஃபீஸு கட்டணும், மண்ணாங்கட்டி வேணும். கிறிஸ்துவோடு பழகிறது என்ன நினைக்கிறீங்க? ரட்சிப்புக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. நமக்கு ரட்சகர் வேணும் தான் வந்திருக்கணும். சுகம் வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், பாவ மன்னிப்பு வேணும். நீங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு மூஞ்சி காமிக்கிறீங்களோ 10 கிலோமீட்டர் வேகத்தில், அது 20 கிலோமீட்டர் வேகத்தில் மூஞ்சி காமிக்கும் பிள்ளை. உங்களுக்கு விரோதமாகவும் சரி, அப்பனுக்கு விரோதமாகவும் சரி. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜெபம் பண்ணாமல் மூஞ்சி தூக்கி அப்படியே வெங்கலப்பான மாதிரி வச்சுக்கிறீங்களோ, அந்த வேகத்தை விட 2 மடங்கு வேகம் பிள்ளைங்க ஜெபத்தை வெறுத்து ஓடி போயிடும். அவர் என்னமோ சொல்லிட்டார், இவங்க என்னமோ சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் அந்த கடையெல்லாம் இழுத்து முடுங்க, ஒன்றும் கிடையாது, மம்மிக்கு ஒன்றும் சொல்ல, தலைவலிக்குதுன்னு சொல்லிங்களோ, அது பெரிய சாக்கு வச்சுருக்கோம். எப்படி இருக்கீங்க? தங்கமலை அரசியெல்லாம் வெளியே வருது இல்லை? How much you make yourself available in spite of every challenge, every hurt,
எல்லா சவால்கள் மத்தியில், எல்லா வேதனை துக்கம் மத்தியில், எல்லா காயப்படுதல் மத்தியில், எல்லா நிராகரிப்பு மத்தியில், எல்லா பற்றாக்குறை மத்தியில் எவ்வளோ முன்முனைந்து பட்சமாக இருந்து முந்திக்கொண்டு உங்கள் கடமை நிறைவேற்றவாவது நீங்கள் எவ்வளோ முந்தி கொண்டீங்க? கடமைன்னு எவ்வளோ உணர்ந்துருக்கீங்க? இப்போ செய்யலைன்னா ஒன்றும் இல்லையா, செய்யணும் எங்கே எழுதியிருக்கா, இப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க புத்தகமே போட்டுரும். நீங்கள் எழுதியிருக்கீங்க ஒரு வாக்கியம் தான் சொல்லுவீங்க, அதுக்கு புத்தகமே போட்டுரும். இருக்கலாம், நீங்கள் ஒரு கூரை கீழே அம்மாவும் பிள்ளைகளுமா இருக்கலாம், ஒன்றுமே இருக்காது ஐக்கியம். அது ஒரு துருவம், இது ஒரு துருவமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய கீழ்ப்படியாமையின் பின்னணியில் எங்கள் வீட்டில் நான் நடந்துக்கிட்ட போக்கில் எங்கள் அம்மா எங்களோடு பழகினது. அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ காரணம் இருந்தாலும் கடமைன்னா அதில் தான் நான் நினைக்க விரும்புகிறேன். அதான் சராசரி. உடனே அவங்க பெரிய கனிவானவங்க, பெரிய மகா அதெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே ஆஸ் அ பேசிக் உமன், அ மதர், ஷி வில் நெவர் கிவ் ரூம் ஃபார் ஆர்கியூமெண்ட். தேவையில்லாமல் விதண்டாவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வேலையை செஞ்சுட்டு பேசுவோம். ஓகே, எங்களுக்கு முடிச்சிட்டியா பேசலாமாங்க. நமக்கு எங்கே வேலைக்காக தான் அவங்க சொன்னாங்க. வேலை முடிஞ்சிட்டா அப்புறம் என்னத்தை பேச வேண்டியிருக்கு. ஸோ யூ ஹவ் லேர்ன் சம்திங்லும் அப்படிம்பாங்க. அப்படியே பல்ல கடி எதையோ கடி வேலையை முடிச்சுட்டா யூ ஹவ் லேர்ன் சம்திங் வெரி குட் பாய், குட் கேர்ள் அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான். எப்படி சௌரியம்? கடவுளோட ஆர்கியூ பண்ணுங்க, ஏன் பண்ணக்கூடாது? பண்ணுங்க, வேலையை முடிச்சுட்டு செய்யுங்க, கீழ்ப்படிஞ்சிட்டு செய்யுங்க. சொன்னதை செஞ்சுட்டு ஒரு கேள்வி என்ன 1000 கேள்வி கேளுங்க. அதான் முடிச்சிட்டியா, உட்காந்துருக்கேன், கேள்வி என்ன ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிம்பாங்க. வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன கேள்வி? வேலை செய்யும்போதே பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். வேலை முடித்தவொன்னே ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு விளைவு ஏற்படுகிறது, நல்விளைவு தீய விளைவு, நட்டம் லாபம். அப்புறம் என்ன இப்போ அவர்கிட்ட கேட்குறது? அப்போ முழுக்க இருதயத்தில் என்ன இருக்குது? சோம்பேறித்தனம் இருக்குது, ஒத்துழையாமை இருக்குது. ஸோ ஆஃப்டர் ப்ரேயர் ஒருவருக்கொருவர் பட்சமாக இருங்கள். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, சின்ன என் டேபிள் மேலே ஒரு புது பைபிள் இருக்கும், பிளாக் பைபிள். ஆமாம், அதை எடுத்துன்னு வாங்க, தமிழ் பைபிள். அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. சகோதர சகோதரிகளை போன்று ஒருவருக்கொருவர் இதமாக அன்பு செலுத்துங்கள். இது தட்ஸ் வண்டர்ஃபுல். சகோதர சகோதரிகளை போன்று ஒருவருக்கொருவர் இதமாக அன்பு செலுத்துங்கள், மரியாதை செய்வதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஓகே, உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். உடன்பிறப்புகளை போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர்கள் என எண்ணுங்கள். ப்ரேயர் ஆஃப்டர் ப்ரேயர் என்ன நடக்குது? பெண்கள் இதை நீங்கள் செய்யணும். பெண்களுக்கே தைரியம் தைரியம் கொடுப்பீங்கன்னா, பாசமாக பண்பாக இருப்பீங்கன்னா, சமுதாயம் ஒரு குடும்பம் தானேங்க. பல குடும்பங்கள் சேர்ந்து தான் ஒரு சமுதாயம், பல குடும்பங்கள் சேர்ந்து தான் ஒரு சபை. சபைங்கிறது பொதுவான வார்த்தை. நாம் நினைக்கிற சபைனா அது சர்ச், இந்த கிறிஸ்தவ கூட்டம்னு. சபைங்கிறது இட்ஸ் அ காமன் டேர்ம், இட்ஸ் அ ஜெனரிக் டேர்ம். நாம் ஆராதிக்கும் திரு சமுதாயம் சொல்லிக்கிட்டால் தான் கரெக்டான ஐடென்டிட்டி. அதுவும் மெய்யான தேவனை, பிதா குமாரன் பரிசுத்தாவின்கிற நாமமுள்ள திரியேக தேவனை, இல்லை
இயேசு என்கிற நாமத்துக்குரியோரே வழிபடுகிற கூட்டம் அப்படின்னு சொன்னாதான் எக்லீசியா, வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். சங்கம் எல்லாமே அதாவது தனித்தனியாக கஸ்டமைஸ்டு வேலை, அதனால தான் அதை சங்கங்கிறோம். ஒரு குடும்பத்தை சபைன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் அதை குடும்பம்னு சொல்கிறோம். அதோடைய இலக்கணத்தின் லட்சணமே தனி. ஒரு சபையை குடும்பம்னு நான் பைபிள் மாத்தந்தான் சொல்லுது, we are a family. ஆனால் இது ஒரு ட்ரஸ்ட்டு, இது ஒரு அறக்கட்டளை. there are many different kind of societies, சங்கங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் ஒரு குடும்பம் நம்ம சொல்லிக்கவே முடியாது. பல குடும்பங்களிலேருந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஆனால் நாம் எல்லாருமே ஒரு குடும்பம். ஏன்னா நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், நமக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார், நாம் அவருக்கு மணவாட்டிகள். அல்லேலூயா. we are a perfect family. சபையை மாத்திரம்தான், இயேசு ரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளப்பட்டவங்களை மாத்திரம்தான் குடும்பம்னு சொல்லிக்க முடியும் தைரியமாக, அதிகாரப்பூர்வமாக. மற்றதெல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் குடும்பம்னு சொல்லிக்கலாம். உங்கள் குடும்பம் என் குடும்பம், 2 குடும்பம் சேர்ந்தது ஒரு சபையாகுது ஒழிய I can't become your family, you can't become my family. We can have friendship, fellowship, we can have transaction. ஆனால் இயேசுன் ரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பேரியர்ஸ்லாம் ஸ்மாஷ் ஆயிடுது. நான் ஒரே ரத்தத்தினாலே பிறந்தவங்க, அல்லேலூயா, ஒரே வார்த்தையாலே பிறந்தவங்க. நமக்கு ஒரே பிதா உண்டு, ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம், ஒரே விசுவாசம், ஒரே மீட்பு. அந்த ஒற்றுமை நமக்குள்ளே இல்லை. என்னதான் நீங்கள் ஆவியில் நினைச்சு ஜம்முனாலும், என்னதான் வைராக்கியம் அப்படியே அனல் பறக்க, அப்படியே பரவசம் சத்தம் தொட்டு உங்களால் ஒன்றும் செய்ய அப்படியே ரொம்ப இமோஷனல் ஹையில் இருந்தாலும், ஒன்ஸ் இட் இஸ் கான், உங்கள் யூனிட்டியும் போயிடுது, உங்களுடைய ஒற்றுமையும் போயிடுது. ஒரு சர்க்கிளில் உட்காந்து ஜாம் பண்ணியிருப்பீங்க, பரவாயில்ல உட்காந்து ஜாம் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் வெளியே போனால் பறந்து போயிடுறீங்க. யூ டோன்ட் கன்சிடர். ஆனால் சரீரப்பிரகாரமாக ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தால் நம்ம எங்கே இருந்தாலும் கொஞ்சமாச்சும் மனித நேயம்னு அடிப்படை தான், எல்லாம் சராசரியில் தான் நிற்போம். நம்ம லெட்ஸ் நாட் கோ டு எக்ஸ்ட்ரீம்ஸ். அந்த அளவுக்கு அது இருந்தால் எந்த ஊரில் எத்தனை 1000 மைலுக்கு அப்பா இருந்தாலும் அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, இல்லை அக்கா தங்க அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு தாய் பிள்ளைகளாக இருப்போம். we feel. அதுக்கு விளம்பரம் தேவையில்லை, தம்க்கு அடிக்க வேண்டியதில்லை, சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. என்னடா வந்தா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஐயோ சொல்லாமக்குள்ள கையுமே ஓடல காலம் அதுதான் இருப்போம். இப்போ நம்ம ஏதாவது சொல்லாமக்குள்ளாமல் செஞ்சுக்க முடியுதா ஒருத்தருக்கு ஒருத்தர்? we feel so estranged. பார்க்குறீங்க, எப்படி பார்த்தாலும் திரும்ப பார்க்குறீங்க, இல்லை அசடு வளைஞ்சு பார்க்குறீங்க, பித்துக்குழி மாதிரி பார்க்குறீங்க. இந்த பார்வையே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெளிவே இல்லை. அப்போ கர்த்தருடைய கண்கள் உங்களுக்குள்ளே இல்லை, உங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் இல்லை, ரெண்டுமே தான். ஏன் உங்கள் கண்களுக்குள்ளேயே நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க? வாட் அ ஷேம். உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி பாசாங்க பண்ணுறீங்க. இப்படி குழப்பமாகவே விடுகதையாகவே நீங்கள் போக முடியாது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகியிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ரஹோபோத் பினியேல் பெண்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசெக்ஸ் சித்தனா வெளியே போகணும். தோத்திரம். அவள் சண்டை பிடிக்க வந்துட்டா, இவள் சண்டை பிடிக்க, உங்களுக்குள்ளேயே 1000 சண்டை இருக்குது, அதெல்லாம் வெளியே போகணும். அப்போ தான் ரெஹோபோத்தே வரும். தோத்திரம். ஆமாவா இல்லையா? உங்களுக்குள்ளே 1008 குஸ்தி இருக்குது. உங்களுக்கு இடையே நான் சொல்லலை, உங்களுக்குள்ள. கோபம் தான் படுவீங்க வழக்கம் போல். யாராவது ஆறுதலாக வந்து பேச மாட்டாங்களா? அவர் நல்லா பேசுகிறாரு, அவர் நல்லா சொல்கிறாரு, சாஃப்டாக சொல்கிறார், எதையுமே டச் பண்ணுறது, எல்லாம் டச் பண்ணுறதில்ல. அதான் அங்கங்கே கட்டிகளும் கொப்பளங்களும் செராய்களுமா இருக்கு. ஐயோ இங்கே தொடாத வலிக்குது, அது சொல்லாத. வாட் அ சர்ச். ஆனால் நமக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். நானும் போராடி ரொம்ப நூலாயிட்டாண்டவர், என்ன இப்படி செய்வீங்க? அதெல்லாம் செய்வேன், கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்கார். ஆனால் நான் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க மாட்டேன்.
தவறான நம்பிக்கை கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம சரி பண்ணி நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். அது மாத்திரம் நம்ம ஆண்டவர் கைவிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு கழுமாறி மாதிரி கல்லடி மங்க மாதிரி கல்சடையாக வாழாதீங்க. வாய்ப்பே இல்லை. 15:14 ரோமர் 15:14 இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 14. என் சகோதரரே அப்படின்னா அங்கே எல்லாமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்னு அர்த்தம். நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறார். அவர் தனி ரகமான ஆளாக்கும். ரொம்ப அப்பயே நான் பவுலுக்கு இணையாக எதுவுமே சொல்ல முடியாது. நான் உங்களை பற்றி அவ்வளோ நிச்சயமாக இருக்கிறேன்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் உங்களை பற்றி நிச்சயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. யூஆர் சம்வேர் இன் பிட்வீன். நீங்கள் உங்களை பற்றி நிச்சயம் கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தி சொல்ல தெரியும். கடவுளுக்கே புத்தி சொல்ல தெரியும். ஆனால் நீங்கள் புத்தியோடு வாழ்கிறீங்களா? அதான் மேட்டர். நீங்கள் புத்தியோடு வாழ்கிறீங்களா? நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அம்மா நீ ரொம்ப நற்குணத்தால் நிறைந்தவள். எப்படி சொல்லணும்? சொல்லிட்டா எப்படி அப்படி சொல்லணும்? யோசித்துப்பா. நீ நற்குணத்தால் நிறைந்த. கவனிங்க, சின்ன பிள்ளை மாதிரி நான் நடத்தலை, வேடிக்கை பண்ணலை, நக்கல் பண்ணலை, உதட்டளவிலே சொல்கிறதில்ல. யோசித்து சொல்லணும். உங்களை பற்றி யோசிக்கணும், நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கணும். கிரிட்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே தராசில் தூக்கி பார்க்கணும். தட்ஸ் none of your business. தட்ஸ் none of your business. நம்ம எந்த அளவிலே அளக்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம ஆண்டவர் அளப்பார். என்ன நியாய தீர்ப்பு கொடுக்குறோமோ அந்த நியாய தீர்ப்பு தான் தேவன் நமக்கு கொடுப்பார். யோசிங்க. நீங்கள் நற்குணத்தால் நிறைந்தவர்களா சொல்கிறீங்களே, சொல்லணுமே, தெரிஞ்சிருக்கணுமே. எவ்வளோ சகஜமாக நீங்கள் பழகணும், எவ்வளோ சங்கோஜம் இல்லாமல், எவ்வளோ சந்தேகம் இல்லாமல் சரளமாக பேசுகிறது போல் நீங்கள் பழகணும். ஹவ் ஃப்ரீ யூ ஷுட் பி ஏபிள் டு ஜெல் வித் ஈச் அதர். கூட்டம் வடை கொடுப்பீங்க, எப்படி அப்படிதான் இருக்கீங்க. அது கூட வடை திங்கிற வரைக்கும் தான் காக்கா கூட்டம் மாதிரி. அதுக்கப்புறம் வடையும் போச்சு, வார்த்தையும் போச்சு. சோத்திரம். கம்மான். வெளியில் சொன்னால் வைக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம்னு இதுதான் போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்கு மருமகள் வராளுங்க, நாம் மருமகளை யார் வீட்டுக்கு புந்துட்டு தான் இங்கே 4-5 பெற்று உட்காந்துருக்கீங்க. எப்படின்னு தெரியல. தோத்திரம். யோசிங்க. இதெல்லாம் வீட்டுக்காரங்களோட உட்கார வச்சு பேச விடுவீங்களா? வேலையை பாருங்கன்றீங்க. அவருக்கு அதை தான் வேலைக்கே போயிடறாங்க ஆம்பளைங்க. உண்மையாக வீட்டில் பார்க்குற வேலை, உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வீட்டை பற்றியும் வீட்டை சுற்றி பார்க்குற வேலையெல்லாம் யார் தான் பார்க்குறா? பரிசுத்த வாட்டிகளான்னு நீங்கள் தான். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு கல்யாணம் முடித்த அந்த சைன் போட்டு சேர்த்து விட்டதை உனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் அதை எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே இருக்கார். இப்போ எல்லாம் ஏன்னா நீங்கள் இப்போ எல்லா நற்குணத்தில் நிறைந்தவங்க. அல்லேலூயா. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? நல்லது தானே சொல்கிறேன். சகல அறிவினால் நிரப்பப்பட்டாங்க. அது படிக்காத வந்திருக்கும், 8ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிருக்கோம். ஆனால் கொஞ்சம் சம்பாதிக்கும். அது எப்படியோ உழைச்சி கொட்டுற காசு வருது இல்லை, பின்ன படிப்பை வச்சு என்னத்தை செய்யுது? சோத்திரம். சகல அறிவினால் நிரப்பப்பட்டாங்க. யார்?
ஐயோ நீங்கள் தான். நக்கல் பண்ணல, சொரணம் இருக்கா உங்களால்? கேன் யூ ஃபீல் தட் பிஞ்ச்? கேன் யூ ஃபீல் தட் பிஞ்ச்? அறிவுள்ளவள், சகல அறிவுள்ளவள், எவ்வளோ அறிவு இல்லாமல் நடந்துக்கிறீங்க. அறிவை வித்து போட்டவங்கள போல் நடந்துக்கிறீங்க. How dare you? தப்பு நடந்தால் கல்லடி மங்கத்தனம் தான் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. வீட்டுக்காரர் தப்பாக நினச்சாலே மண்டை பொழந்துருவீங்க. அவர் நாளை மினக்கு நினைவே வராது, அந்த மாதிரி ஆயிடுது, மெமரி லாஸ் ஆயிடுது. கமான் திங்க். புத்தி சொல்ல வல்லவர்கள் நீங்கள், புத்தி சொல்ல வல்லவர்கள். நான் ரட்சிக்கப்பட்டு கணிசமான சில மாதங்கள், மேபி இயர் ஆர் 2, லெஸ் தேன் இயர் ஆர் 2, என் லைஃப் நல்லாவே கடவுளுக்கு கிருபையால் தான் சேஞ்ச் ஆகிறத எங்கள் அம்மா பார்த்துட்டு உட்கார வச்சு ஏன்ட்ட ஆலோசனை கேட்பாங்க. எனக்கே ஷேம் ஆயிரும், என்னம்மா இப்படி சொன்ன? நோ நோ, ஐ see a change, I see a growth in you, உன்னில் ஒரு வளர்ச்சியை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அந்த ஸ்பாட்லாம் ஞாபகம் இருக்குது. எங்கள் அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருந்தோமே, எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னம்மா என்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்ருக்கீங்க? இன்னொன்று இட், எங்கள் அப்பா கூட 2-3 தடவை அப்படி கேட்டிருக்காரு. ரொம்ப எனக்கெலாம் அப்போ ஃபீல் ஸோ ஸ்மால். ஐயோ, எனக்கு விவரம் வந்த காலத்துலேருந்து முரடனாகவே இருந்திருக்கேன். நான் எதிர்த்து பேசுகிறதே என்னுடைய பழக்கம். அப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படி, அது என்னோட ஒட்டி இருந்த ஒரு தீய குணம். ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்த மாற்றத்தை கொடுத்தவுடனே they could see. நான் ஒன்றும் விளம்பரம் பண்ணிக்கவே இல்லை. இன்றைக்கி நான் விளம்பரம் அன்றைக்கும் கண்டிப்பாக பண்ணல. இன்றைக்காச்சும் ஏதோ மங்கி போனவனை போலவோ மழுங்கி போனவனை போல இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கெலாம் கர்த்தருக்குள்ள அக்கினி. யோசிக்கணும் நீங்கள், இது விளம்பரத்துக்காக சொல்லலை, என்னை தூக்கி வச்சு பேசுகிறதுக்காக சொல்ல. எனக்கு அதே துடிப்பு தான். அன்றைக்கி இருந்த அந்த பிரகாசம், அன்றைக்கி 4 பேர் யார்கிட்டையும் பேசல, அவங்களா கூப்பிட்டு சொல்லுவாங்களே, அப்போல்லாம் காதில் வாங்கிக்க மாட்டேன். ஐயோ, நானே ஒரு குப்பை, நானே ஒரு பாவி, ஆண்டவராக ரட்சிக்கப்ப, அதெல்லாம் சட்டை பண்ணவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன். என்ன வயசு சைஸ்லேயும் நம்ம பாதிக்கப்படவே கூடாது. நம்முடைய முழு பாதுகாவல், நம்முடைய முழு அரண் கர்த்தர் தான். கலாத்தியர் 5:13, the book of Galatians chapter 5 verse 13. அந்த டிரான்ஸ்லேஷனில் அதை வாசித்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் கோச்சிக்காதீங்க. இந்த டிரான்ஸ்லேஷனில் ரோமர் 15:14 வாசிச்சுட்டு கலாத்தியர் 5:13 போவோம். புதுசு. என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தத்தக்க கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். பியூட்டிஃபுல். ஓகே, கலாத்தியர் 5:13, the book of Galatians chapter 5 verse 13. அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊன் இயல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பில் அடிமைகளாயிருங்கள். நம்ம இதில் ஆசிங்க ஒருத்தர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்.
சுயாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டீர்கள். அதான் இங்கே வாசிக்கிறோம். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுயாதீனம் என்னென்னா புரியல. அதனால் உரிமை வாழ்வு. You have an entitlement. You have every right. உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊன் இயல்பின், அதாவது சரீர மாம்சத்துக்கு தான் ஊன் இயல்புக்கு ஏதுவாக ஊன் இயல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். அன்பின் அடிமைகளாக இருங்கள். அடிமைக்கு என்ன இல்லை? அடிமைக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. ஆனால் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்கிறது வாக்குறுதி. இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன அங்கே இப்போ முரண்பாடா? இல்லை. நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு உரிமை உடையவர்களாக இருந்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் உரிமையை விட்டு கொடுக்குறீங்க, அன்பாக விட்டு கொடுக்குறீங்க, சேவை செய்வதற்காக, உதவி புரிவதற்காக, உதவியாக இருப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். நிறைய அந்நிய பாஷையில் பேசுங்க, ஸ்தோத்திரிங்க. பெண்களை யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன கூட்டம், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கூட்டம், ஒருத்தியாக இருந்தாலும் ஒருத்தனாக இருந்தாலும், அந்த மாதிரி சிங்குலர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, 2 குழந்தைங்களை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அப்படியே சின்ன ஒரு சர்க்கிளை பாருங்கள். அதெல்லாம் யோசிச்சு ஜெபம் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு போகிற இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய சரீரமான சபை ஆண்டவர் தந்திருக்கிறா. அதுக்கு அவயவங்களான மற்ற பெண்களை யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரங்கிறது என்ன? தேங்க் பண்ணுங்கள். அதில் ரொம்ப தேங்க்ஸ் கிவிங் தான் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் யோசித்து படித்து வச்சுருந்துருக்கேன் ஏற்கனவே. ஸ்தோத்திரிங்கிறதுல தாராளமாக நன்றி சொல்லிகிட்டே இரு. யாருமே இல்லாத அனாதைகள் உலகத்தில் எவ்வளோ பேர், 800 கோடி மக்களில் எவ்வளோ கோடிகள் அனாதைகளாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. கணக்கு வழக்கெல்லாமல் இருக்காங்க. நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்குன்னு ஒருத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அம்மா அப்பா பிள்ளைங்க உடன்பிறப்புகள் யார் இல்லைன்னா சபையில் கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு கூட பிறந்தவங்க நான் ஊழியத்துக்கு வந்தோன்னா பீன் சிம்ப்ளி டேக்கன் அபார்ட். ஜீசஸ் அதை தான் சொல்லியிருக்காரு. நம்மளே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம். என் நிமித்தம் அம்மா அப்பா பிள்ளைங்க மனைவி அது இது எல்லாத்தையும் விட்டவனுக்கு இந்த உலகத்தில் நான் 100 எத்தனையாக திரும்பி தருவேன்ருக்கார். பிரைஸ் தி லார்ட். அதனால் என்னுடைய உடன்பிறப்புகள் இல்லை, நீலாம் என் தங்கச்சி இல்லை, நீலாம் என்னோடய அக்கா இல்லை, நீலாம் அப்படின்லாம் சொல்லதுக்கு இல்லை. தட்ஸ் நாட் த வே காட் செட். நீங்கள் எனக்கு அம்மாவே இல்லை அப்பாவே இல்லைன்னு சொல்லதுக்கு இல்லை. என்ன போய் அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கே தலையே சுற்றிடும். ஐயோ இயேசுவே மன்னிங்க என்னை பாதுகாத்துங்க. புரியுதா உங்களுக்கு? வசனத்தை பாருங்கள். வசனத்தை பார்த்து தேவனை பார்த்து எப்படி நமக்கு நிறைவேற்றாருங்கிற அந்த காரியத்தை பார்த்து நன்றி சொல்லுங்கள். பி தேங்க்ஃபுல். உண்மைக்குமே ஒரு அக்காவும் தங்கையும் உதவி செய்கிறத விட ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை நமக்கு உதவி செய்யணும். அது உலகம் எதிர்பார்க்குது. அது உலகம் எதிர்பார்க்க தான் செய்யும். தேவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பல குடும்பத்திலேருந்து நம்மளை எடுத்துகிட்டு அவருடைய சரீரத்துக்குள்ளே ஒரு அங்கமாக வச்சுருக்காரு. ஆமேன். சபையாக நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ நீங்களே பெற்ற ஒரே பிள்ளையாக இருந்தாலும் 10 பிள்ளையாக இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. 5 வரலாம் ஒன்றா இல்லை. அதுங்களுக்காக நீங்கள் உயிர் போகிற வரைக்கும், கண்ணை மூடுற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஏதோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கிறிஸ்தவத்தையே கொண்டு வரல, ஏதோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஏதோ சக்தியை நம்புகிறேன், ஏதோ ஒரு பெரிய யாரையும் நம்புகிறேன், அவங்கக்கிட்ட எப்படியோ இதுங்களை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது, இவர் தான் வழி, சத்தியம், ஜீவன், இவர் தான் தேவன். அப்போ அவர் நம்ம இந்த சரீரமான சபையில் அங்கமாக வைத்திருக்கிறார்.
ஒவ்வொருத்தரும் உருப்படணும். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேன்மொழி நமக்குள்ளே ஒரு சகோதரி தான். அது பெருசாக கோவப்படாது, நீங்களே யார் போய் போட்டு விட்டாலுங்கிறதுக்காக தான் அது வார்த்தையை திடீர்னு ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். அது சில நேரத்தில் உட்காந்து பேசும், அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதனுடைய சவால்கள் மத்தியில் அது எப்படி எழும்புது, அதுக்கு இன்னும் போராட்டம் இருக்குது. அதோடைய போராட்டம்னு ஒன்று இருக்குது. குறிப்பாக பாலாஜி பற்றி. இப்போ பாலாஜி அவங்க தங்கச்சிக்கிட்ட இருக்கான். அந்த நாய்க்கு கூட அவங்க மர்மம் வந்துட்டு போனால் விசாரித்தோம். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. ஆலையில்லா ஊரில் இழுப்பப்பூ சக்கரை அப்படிங்கிற மாதிரி. இஸ் பிட் ரெஸ்பான்சிபிள், இஃப் நாட் டோட்டலி. he has started to be responsible. That's wonderful, good sign. யோசித்து பாருங்கள் சிஸ்டர் லதா, யோசித்து பாருங்கள். நம்ம எல்லோரும், நீங்கள் எல்லோரும் பெண்கள் தான், எனக்கு தெரியாது, கோச்சிக்காதீங்க. இதை குற்றமாக சொல்லலை, இல்லை உங்கள் மேலே பழியெல்லாம் சுமத்துக்க சொல்லலை. இதில் ஆண்கள்லாம் எவ்வளோ சம்மந்தப்பட்டிருப்பாங்கங்கிறத பற்றி எனக்கு பெருசாக சொல்லறதுக்கும் தெரியல. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் பேசிக்கணும். இதில் யாரும் அந்த ஆண்கள் என்கிட்ட அந்த மாதிரி போட்டு விட்டதில்லை, ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் பெண்கள், நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க போராட்டத்தை ஓயாத இந்த பீடா திங்கிற மாதிரி போட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு மென்ற மாதிரி துப்பி ஒருத்தி கூட ஒருத்தரோட குடும்பத்தினுடைய உருப்படுறதுக்காக நீங்கள் உதவியாக இருந்ததே இல்லை. எங்கேயோ போய் முட்டி அழுவுங்க, முட்டி அழுது மனம் திரும்புங்க. எல்லாம் தான், ஒருத்தி கூட சரியில்லைங்கிறேன். ஒருத்தி கூட இன்னும் நீங்கள் கேட்டாங்களாம் மூஞ்சிலாம் காமிக்காதீங்க, வேஸ்ட். ஷேம் ஆன் யூ, ஷேம் ஆன் யூ. நீங்கள் ஒவ்வொருத்தையும் எப்படி நீங்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போல் நீங்கள் எப்படி கூடி ஜபிச்சிருந்து திறப்பின் வாழ் நின்று போய் ஆலோசனை சொன்னேன். அதான் நீங்கள் புத்தி சொல்ல வல்லவர்கள் தான் வாசிச்சோம்ல. நீங்கள் என்ன புத்தி சொன்னீங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்சமாக இருந்தீங்களா? அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாமா இருக்கும். சிலர் அமைதியாக இருப்பாங்க, சிலர் ஓட்டவாயி. கமான், எப்படி? மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். யுவர் ஸ்டாண்டர்ட். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க போகிறோம். சமுதாயத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நின்னீங்க? 4 பேர் என்ன போட்டாங்க, உங்களுக்கு மாலை போட்டாங்க, என்ன சால்வை போட்டாங்க, அதை போட்டாங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. இன்றைக்கி வாழ்த்துற வாய் தான் நாளைக்கு தூத்தும். ஆனால் கர்த்தர் நம்மளை வாழ்த்துனா வாழ்த்துறது தான், அவர் நம்மளை தூத்துறதே இல்லை. அதை ஆண்டவர் கை கழுவி விட்டுறாரு. என் வசனமே நான் சொன்ன வசனங்களே இவங்களை கடைசி நாள் நியாயத்திருக்கோம். அவர் அங்கே நின்று நம்மளை கேவலப்படுத்த அவருக்கு இஷ்டமே இல்லை. God will not be there to judge us. ஸ்தோத்திரிப்போம்.